இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பாத்தீங்கன்னா மட்டன் தால்ச்சா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்து. 1/2 கிலோ மட்டன், சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கருவேப்பிலை, கல்பாசி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் சில்லி பவுடர், சால்ட், மட்டனுக்கு தேவையான மட்டும் போடு. தால்ச்சாக்கு பருப்பு அளவு பார்த்துருவோம். 100 கிராம் சிறும்பருப்பு, 250 கிராம் தோரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு, கொஞ்சமா மஞ்சத்தூள், உருளைக்கிழங்கு, கேரட், கத்திரிக்காய், பருப்பு அரை வேக்காடு வெந்த பிறகு போடுங்க, இல்லைன்னா ஃபுல்லா குழஞ்சிரும். தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வெந்துருச்சான்னு பார்ப்போம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. நம்ம வேக வச்ச மட்டனை பருப்புல தண்ணியோட ஊத்துங்க, அப்பதான் ஃபிளேவரா இருக்கும். தால்ச்சாக்கு தாளி போட்டுடலாம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 போட்டுக்குங்க, அப்பதான் நல்லா வாசனை வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மசாலா என்னென்னு பார்த்துருவோம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமா கொதிக்க விடுங்க. உப்பு தேவையான அளவு, தேங்காய் பால் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச தாளிப்பை பருப்புல ஊத்திடலாம். இப்ப நம்ம தால்ச்சா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி புதினா போட்டு இறக்கிடலாம். கொஞ்சமா தேங்காய் எண்ணெய், நெய் போட்டு இறக்கிருங்க. தால்ச்சா இட்லி, இடியாப்பம், தோசை, ஆப்பம், பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட முடியும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தெரியும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நான் உங்க செஃப் பார்த்திபன். தேங்க்யூ.